இந்தியாவில் மருத்துவ செலவுகள் எவ்வளவு வேகமாக உயர்ந்து வருகிறது என்பதை இந்த பில் காட்டுகிறது. ஒரு சிறிய மருத்துவமனை அனுமதி கூட நீங்கள் பல ஆண்டுகளாக சேர்த்த சேமிப்பு முழுவதையும் ஒரே நாளில் அழித்துவிடக்கூடும். இன்சூரன்ஸ் கட்டாயம் தேவை என்பது நமக்கு தெரியும். ஆனால் அந்த பாலிசி பத்திரங்களில் உள்ள புரியாத வார்த்தைகளும் எங்கே கிளைம் நிராகரிக்கப்பட்டு விடுமோ என்ற பயமும் நம்மை சரியான முடிவெடுக்க விடாமல் தடுக்கின்றன. எந்த பாலிசியில் பிரீமியம் குறைவு என்று தேடுவதை முதலில் நிறுத்துங்கள். ஹெல்த் இன்சூரன்ஸ் என்பது ஒரு சட்டப்பூர்வமான ஒப்பந்தம். மிக குறைந்த விலையில் ஒரு பாலிசி கிடைக்கிறது என்றால் அதனுள் உங்கள் உரிமைகளை பறிக்கும் பல மறைமுக நிபந்தனைகள் மறைந்திருக்கும். பலரும் செய்யும் மிகப்பெரிய தவறு தங்கள் நிறுவனம் வழங்கும் கார்ப்பரேட் இன்சூரன்ஸை மட்டுமே நம்பியிருப்பது. இது பாதுகாப்பானது என்ற ஒரு மாயையை உருவாக்குகிறது. இந்த வரைபடத்தை கவனியுங்கள். நிறுவனம் வழங்கும் பாலிசி இலவசமானது. முதல் நாளிலேயே அனைத்து நோய்களுக்கும் கவர் கிடைக்கும். ஆனால் அதன் பாதுகாப்பு நீங்கள் அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கும் வரை மட்டுமே இருக்கும். வேலையை விட்டு மாறினாலோ, லே ஆஃப் செய்யப்பட்டாலோ அல்லது ஓய்வு பெற்றாலோ உங்கள் பாதுகாப்பு உடனடியாக சுழியத்திற்கு வந்துவிடும். வேலை போன பிறகு நடுத்தர வயதில் புதிதாக ஒரு தனிநபர் பாலிசி வாங்கலாம் என்று நினைத்தால் அது ஆபத்து. மருத்துவ உதவி மிக அவசியமாக தேவைப்படும் அந்த வயதில் புதிய பாலிசியின் பல வருட காத்திருப்பு காலங்கள் உங்களை சிக்கலில் மாட்டிவிடும். நிறுவன பாலிசியை மட்டுமே நம்பியிருப்பது அல்லது மலிவான விலைக்கு ஆசைப்படுவது ஆபத்தான நேரத்தில் உங்களை எந்த பாதுகாப்புமின்றி பெரிய நிதி நெருக்கடியில் தள்ளிவிடும். பிரீமியத்தை செயற்கையாக குறைக்க இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் பயன்படுத்தும் மிக ஆபத்தான ஒரு மறைமுக நிபந்தனைதான் ரூம் ரெண்ட் சப்லிமிட். பாலிசி தொகையில் 1% அல்லது 2% மட்டுமே மருத்துவமனை அறை வாடகைக்கு தரப்படும் என்ற நிபந்தனையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் வருகாந்திர பிரீமியம் கணிசமாக குறையும். இந்த சார்ட்டை பாருங்கள். மொத்த மில் என்பது அறை வாடகை, மருத்துவர் கட்டணம், நர்சிங் மற்றும் ஆபரேஷன் தியேட்டர் கட்டணம் என பிரிகிறது. நீங்கள் உங்கள் லிமிட்டை விட சற்று அதிக வாடகை உள்ள அறையை தேர்ந்தெடுத்தால் ப்ரொபோர்ஷனேட் டிடக்ஷன் என்ற முறை பயன்படுத்தப்படும். அது எப்படி வேலை செய்யும் தெரியுமா? உங்கள் அறை வாடகை லிமிட்டை விட 50% அதிகமாக இருந்தால் இன்சூரன்ஸ் நிறுவனம் அறை வாடகையை மட்டும் குறைக்காது. இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள மருத்துவர் கட்டணம், சர்ஜரி கட்டணம் என ஒட்டுமொத்த பில்லிலும் 50% மட்டுமே கவரேஜ் வழங்கும். இதனால் 100% கவரேஜ் கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்திருந்த அறுவை சிகிச்சைக்கு உங்கள் சொந்த கையிலிருந்து லட்சக்கணக்கில் பணம் கட்ட வேண்டிய நிலை ஏற்படும். வருடத்திற்கு சில 1000 ரூபாய்களை மிச்சப்படுத்த ரூம் ரெண்ட் சப்லிமிட் உள்ள பாலிசியை ஏற்பது என்பது இன்சூரன்ஸ் வாங்குவதன் அடிப்படை நோக்கத்தையே அழித்துவிடும் தவறான முடிவாகும். பாலிசி வாங்கும்போது மக்கள் தயங்கும் மற்றொரு முக்கியமான விஷயம், தங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் சர்க்கரை நோய் அல்லது இரத்த அழுத்தம் போன்ற நோய்களை ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் இன்சூரன்ஸ் நிறுவனத்திடம் தெரிவிப்பதா வேண்டாமா என்பதுதான். உண்மையை சொன்னால் பாலிசி கிடைக்காதோ என்ற பயம் பலருக்கு இருக்கிறது. ஆனால் அதை மறைப்பது பின்னாளில் உங்கள் கிளைம் முழுமையாக நிராகரிக்கப்படுவதற்கு வழிவகுக்கும். இந்த டைம்லைனை பாருங்கள். ஏற்கனவே உள்ள நோய்களை நீங்கள் வெளிப்படையாக அறிவித்தால் அந்த குறிப்பிட்ட உள்கான சிகிச்சைக்கு மட்டும் 2 முதல் 4 ஆண்டுகள் வரை காத்திருப்பு காலம் வெயிட்டிங் பீரியட் விதிக்கப்படும். முதல் சில ஆண்டுகளுக்கு அந்த நோய்க்கான மருத்துவ செலவுகளை நீங்கள் சொந்தமாக ஏற்க வேண்டி இருக்கும். ஆனால் உங்கள் நேர்மை அந்த காத்திருப்பு காலம் முறிந்தவுடன் அதற்கான முழுமையான கவரேஜை சட்டப்பூர்வமாக உறுதி செய்கிறது. நிறுவனத்தால் உங்கள் கிளைமை நிராகரிக்க முடியாது. 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு பாலிசி வாங்கும்போது பிரீமியம் அதிகமாக இருக்கும் என்ற நடைமுறை சிக்கல் உள்ளது. இங்கே கோபே என்ற நிபந்தனையை ஒரு யதார்த்தமான தீர்வாக நீங்கள் பயன்படுத்தலாம். 20% கோபே என்றால் ஒவ்வொரு மருத்துவ பில்லிலும் 20%ஐ நீங்கள் உங்கள் சொந்த கையிலிருந்து கட்ட வேண்டும். இது பாலிசியின் பிரீமியத்தை வெகுவாக குறைக்கும். அதே சமயம் மீதமுள்ள 80% செலவுகளை இன்சூரன்ஸ் நிறுவனம் ஏற்றுக்கொண்டு உங்களை மிகப்பெரிய நிதி இழப்பிலிருந்து காப்பாற்றும். காத்திருப்பு காலங்கள் மற்றும் கோப்பே போன்ற நிபந்தனைகளை முன்கூட்டியே ஏற்றுக்கொள்வது எதிர்காலத்தில் உங்கள் கிளைம் நிராகரிக்கப்படாமல் இருப்பதை சட்டப்பூர்வமாக உறுதி செய்கிறது. ஆபத்துகளை பற்றி பார்த்துவிட்டோம். இப்போது தீர்வுக்கு வருவோம். ஒவ்வொரு நபரின் வயது மற்றும் குடும்ப அமைப்பை பொறுத்தே பாலிசி தேர்வுகள் மாறுகின்றன. முதல் பிரிவு 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் மற்றும் தனிநபர்கள். இப்போதே ஒரு நல்ல கவரேஜ் உள்ள பாலிசியை வாங்கிவிடுங்கள். தற்போது இது தேவையற்ற செலவாக தோன்றலாம். ஆனால் அதிக ஆபத்துகளை சந்திக்கக்கூடிய 40 வயதில் காத்திருப்பு காலமின்றி உடனடியாக சிகிச்சைகளுக்கு கிளைம் செய்ய இது உதவும். இரண்டாவது பிரிவு
குறைந்த செலவில் அதிக பாதுகாப்பு தேடும் நடுத்தர குடும்பங்கள். 1 கோடி கவரேஜை குறைந்த செலவில் பெற பேஸ் பிளஸ் சூப்பர் டாப்அப் முறையை பயன்படுத்தலாம். சார்ட்டில் அடியிலுள்ள 10 லட்சத்துக்கான பேஸ் பாலிசியை முதலில் வாங்க வேண்டும். அதன்பின் 90 லட்சத்துக்கான சூப்பர் டாப்அப்பை இணைக்க வேண்டும். பேஸ் பாலிசி தீர்ந்த பிறகுதான் இது செயல்படும். இது மிக குறைந்த விலையில் கிடைக்கும் பெரிய பாதுகாப்பு. 3வது பிரிவு, வயதான பெற்றோர்களை பராமரிப்பவர்கள். ஏற்கனவே உடல்நல பிரச்சினைகள் உள்ள வயதான பெற்றோர்களை நீங்கள் உங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கான ஃப்ளோட்டர் பாலிசியில் சேர்ப்பது மிக தவறான முடிவு. அவர்களுக்கு தனியாக முதியோர்களுக்கான பாலிசியை வாங்குங்கள். ஆரம்பத்தில் பிரீமியம் அதிகமாக இருந்தாலும் பெற்றோரின் நீண்டகால மருத்துவ செலவுகள் உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் வைத்திருக்கும் கவரேஜை காலி செய்வதை இது தடுக்கும். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைக்கும் ஏற்ப பாலிசிகளை தனித்துவமாக தேர்ந்தெடுத்து வடிவமைப்பதன் மூலமே உங்களால் உண்மையான மருத்துவ பாதுகாப்பை உருவாக்க முடியும். இப்போது நீங்கள் உடனடியாக எடுக்க வேண்டிய சில நடைமுறை முடிவுகளை பார்ப்போம். இணையதளங்களில் வரும் சிறந்த 10 ஹெல்த் இன்சூரன்ஸ் போன்ற பொதுவான பட்டியல்களையும் விளம்பர பிரசுரங்களையும் பார்த்து முடிவெடுப்பதை உடனடியாக நிறுத்துங்கள். நீங்கள் வாங்கப் போகும் பாலிசியின் பாலிசி வேர்டிங் PDF ஆவணத்தை தரவிறக்கம் செய்யுங்கள். அதில் உள்ள எக்ஸ்க்ளூஷன்ஸ், அதாவது எதற்கெல்லாம் கவரேஜ் கிடையாது என்ற பகுதியை தெளிவாக படித்து பாருங்கள். இந்தியா முழுவதும் எத்தனை மருத்துவமனைகள் கவரேஜில் உள்ளன என்பதை பார்க்காதீர்கள். நீங்கள் வசிக்கும் மதுரை, திருச்சி அல்லது சேலம் போன்ற ஊர்களில் உள்ள மருத்துவமனைகள் அந்த நெட்வொர்க்கில் இருக்கிறதா என்பதை மட்டும் சரிபாருங்கள். உங்கள் ஊர் மருத்துவமனை நெட்வொர்க் பட்டியலில் இருந்தால் மட்டும் போதாது. அங்கு கேஷ்லெஸ் கிளெய்ம் வசதி முறையாக செயல்படுகிறது